எப்படி மகாவிஷ்ணு ஸ்ரீதேவி பூதேவின்னு சொல்லி 2 திருப்பதி பெருமாள் பார்க்குறோம். ஸ்ரீதேவி பூதேவின்னு 2 பத்னியோடு இருக்கார். அவரே 10 அவதாரங்கள் எடுக்கிறார். ஒரு அவதாரத்துக்கும் ஒரு தன்மை கொண்டதாக இருக்குது. இதனை அடிக்கடி சொல்கிற உதாரணம் தான். அப்போது அதில் ராமாவதாரம் ஒரு பத்னியோடு இருக்கார். வாமனாவதாரத்தில் பிரம்மச்சாரியாக இருக்கார். கிருஷ்ணாவதாரத்தில் அஷ்டமகிஷின்னு சொல்லக்கூடிய அவங்களோட இருக்கார். இப்படி ஒரு அவதாரத்துக்கு ஒரு தன்மை கொண்டதாக இருக்கு இல்லையா? அதுபோல் ஆதி சாஸ்தான்னு சொல்லக்கூடியவர் பூர்ணா புஷ்கலா சமேதனாக காட்சி கொடுக்குறார். அவர் 8 அவதாரங்கள் எடுக்கிறார். 8 அவதாரங்களில் பாலசாஸ்தா, காலசாஸ்தா, சம்மோகன சாஸ்தா, வித்யா சாஸ்தா, கல்யாண சாஸ்தா, ஆரிய சாஸ்தா, கிராத சாஸ்தான்னு 7 அவதாரங்கள் முடித்து மகிஷின்னு சொல்லக்கூடிய அரக்கிய வதம் செய்வதற்காக மணிகண்டனாக அவதாரம் எடுக்கிறார். அந்த அவதாரத்துக்கு தர்மசாஸ்தாங்கிற பெயர் வழங்குகிறது. இந்த பாக்கி ஒவ்வொரு அவதாரத்துலையும் அவருக்கு ஒரு விதமான தன்மை இருக்குது. இந்த அவதாரத்தில் அவர் பிரம்மச்சரிய விரதம் பூண்டு, மணிகண்டனாக எடுத்த அவதாரத்தில் பிரம்மச்சரிய விரதம் பூண்டு சபரிமலையில் வீற்றிருக்கார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.